குடித்துவிட்டு வந்தால் கோர மரணம். திண்டுக்கல் மாவட்டம் விராலிப்பட்டி அருகே இருக்கிறது கோட்டை கருப்புசாமி கோயில். இந்த கோயிலில் தரப்படும் பிரசாதம் திகைக்க வைக்கிறது. கிடாவின் கரிதான் ரத்தம் சொட்ட சொட்ட பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. குடித்துவிட்டு இந்த கோவிலின் அருகே யாரும் செல்ல முடியாது. கருப்பசாமி திருவிழாவின் போது நடுநிசியில் சாமி வேட்டைக்கு செல்வார். சாமி வேட்டை முடிந்ததும் வரிசையாக ஆயிரக்கணக்கில் ஆட்டுக்கிடாக்கள் வெட்டப்படுகின்றன. அப்போது ஆண்கள் மட்டுமே கோட்டை கருப்பு முன்பு இருக்க வேண்டும் என்பது நியதியாக வைத்திருக்கிறார்கள் ஊர் மக்கள். எனவே இதில் பெண்கள் கலந்து கொள்வதில்லை. கோயில் எல்லைக்குள் நுழைவதும் இல்லை. மீறி வந்தால் அவர்களுக்கு ஆபத்து நிச்சயமாம். பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளாதது ஏன் என்பதற்கான ஒரு காரணம் கூறப்படுகிறது. பொதுவாக முன்னோர் வழிபாடு, ஆவி வழிபாடு போன்றவற்றில் பெண்கள் கலந்து கொள்வதில்லை. மதுரை பகுதியில் பாட எழுப்புதல் என்ற சடங்கு சில இடங்களில் நடத்தப்படுகிறது. ஆவி இருப்பதாக நம்புபவர்கள் இந்த சடங்கு நடத்துகிறார்கள். அற்ப ஆயுசில் இறந்தவர்கள் ஆவியாக அலைவதாக கூறப்படுவது உண்டு. அது நல்லதல்ல என்ற நம்பிக்கையில் ஆவி ஓட்டும் சடங்கை செய்கின்றனர். இறந்தவரது ஆவியை எழுப்பி மரத்திலோ புதிதாக நட்ட செடியிலோ குடியேற வைப்பார்கள். உடுக்கி அடித்து வான வேடிக்கை முழக்கி சாமியாட வைப்பார்கள். ஆவி ஓட்டும் சடங்கு துவங்கியதும் மண்கலயத்து தண்ணீர் ஊற்றப்படும். அருகில் விளக்கு ஒன்றை எரிய விடுவார்கள். இரவு முழுக்க அந்த விளக்கு எரியும். ஆவியாக அலைபவர் பூச்சி வடிவம் எடுத்து அதை நெருங்கி வருவார்களாம். விளக்கை நெருங்கி வரும் பூச்சி தண்ணீர் கலயத்தில் விழுந்ததும் கலயத்தை மூடி விடுவார்கள். பூச்சி வடிவில் விழுந்த ஆவிக்கு மாலை மரியாதை செலுத்தி வழிபடுவார்கள். வழிபாடு முடிந்த பிறகு கலைய நீரை மரம் அல்லது செடியில் ஊற்றி விடுவார்கள். அந்த ஆவியானது மரம் அல்லது செடியில் குடியேறிவிடும் என்பது நம்பிக்கை. ஆவி குடியேறிய மரத்தை தொடர்ந்து வழிபடுவார்கள். இதுபோன்ற வழிபாடுகளில் பெண்கள் கலந்து கொள்ள அனுமதி கிடையாது. அதுபோன்றவே இங்கும் பெண் வழிபாடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறலாம் என்கின்ற ஊர் பெரியவர்கள் சிலர் கூறுகின்றனர். கருப்பசாமி முன்பு ஆடுகளை அரித்து முடித்தவுடன் கறி துண்டுகள் வெட்டப்படுகிறது. ரத்தம் வழிய அவை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஆட்டு இறைச்சியை போட்டி போட்டு வாங்க ஆண் பக்தர்கள் கோயிலிலேயே ஒன்றாக கறி குழம்பை சமைக்கிறார்கள். இந்த குழம்பையும் கோட்டை கருப்பசாமியின் பிரசாதமாக நினைத்து சாப்பிடுகிறார்கள். பச்சிலம் குழந்தைகளுக்கு குழம்பை தொட்டு நாக்கில் தடவுகிறார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு துஷ்ட சக்திகள் அண்டாது என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. கறி மீதமாகிவிட்டால் அது வீட்டுக்கு எடுத்து செல்வதில்லை. அங்கேயே குழி தோண்டி புதைத்து விடுகிறார்கள். இந்த திருவிழாவுக்காக தேனி, மதுரை மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் கோயிலில் குவிகிறார்கள். மது குடித்துவிட்டு கோட்டை கருப்பு கோயில் விழாவில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு மரண நிச்சயம் என்று கூறப்படுவது திகிலூட்டும் மற்றொரு விஷயம். இந்த சம்பிரதாயத்தை மறந்தோ அலட்சியப்படுத்தியோ மது குடித்துவிட்டு வந்தவர்கள் கோரமாக பலியாகி இருப்பதாக ஊர்வாசிகள் பட்டியலிட்டு சொல்கிறார்கள். இதனால் கோவில் விழாவை வரும் பக்தர்கள் மதுவை மனதால் கூட நினைப்பது கிடையாதாம். இது கோட்டை கருப்பனின் அருள்வாக்கு. நன்றி, வணக்கம். இந்த கோவிலோட அட்ரஸ் யாருக்கும் தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற எந்த கோயிலை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கோயிலை பத்தி அடுத்து சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.